வணக்கம். தமிழ் வளர்ப்போம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் காய்கறியின் பயன்கள் என்ன காய் என்றால் பாகற்காய். பாகற்காய் இந்த பெயரை உச்சரிக்கும் பொழுதே அதன் பெயரிலேயே உள்ள கசப்பு சுவைதான் நம் நினைவுக்கு வரும். இவை வளரும் பகுதியின் தன்மைக்கேற்ப கரும்பச்சை நிறமாகவோ அல்லது இளம்பச்சை நிறமாகவோ இவற்றின் நிறம் இருக்கும். இதன் சுவை கசப்பாக இருந்தாலும் இது உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் வைட்டமின்களும் ஏராளமாக நிறைந்துள்ளன. பாகற்காயை ஜூஸ் எடுத்தும் அருந்தலாம். மேலும் ஊறுகாய், பொரியல், வறுவல், தொக்கு, குழம்பு, கூட்டு என்று ஏராளமான உணவு வகைகளில் பயன்படுத்தலாம். பாகற்காயில் அடங்கியுள்ள சத்துக்கள் என்ன என்று பார்க்கலாம். வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, பீட்டா கரோட்டின் போன்ற ஃப்ளவனாய்டுகள், லூட்டேன், இரும்புச்சத்து, ஜிங்க், பொட்டாசியம், மாங்கனீசு, மக்னீசியம் போன்ற தாதுக்கள் பாகற்காயில் நிறைந்துள்ளன. பாகற்காயை கசப்பு என்று பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் ஒதுக்கிய காலம் போய் இன்று பாகற்காயை தேடி தேடி சாப்பிடும் காலம் ஆகிற்று. ஏனென்றால் இதில் ஏகப்பட்ட பலன்கள், நம் உடலுக்கு தேவையான அனைத்து பலன்களும் இந்த பாகற்காயில் உள்ளது. பசுமையான பாகற்காய்கள் ஆஸ்துமா, சளிப்பிடித்தல், இருமல் போன்றவற்றை தீர்ப்பதில் மிகச்சிறந்த நிவாரணியாக பயன்படுகிறது. தினம்தோறும் 1 டம்ளர் பாகற்காய் சாறினை அருந்தினால் ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். அதிலும் 1 வாரம் தொடர்ந்து குடித்து வந்தால் இதன் பலனை காணலாம். பாகற்காயையோ அதன் இலைகளையோ வெந்நீரில் வேக வைத்து தினம்தோறும் சாப்பிட்டு வந்தால் தொற்று நோய்கள் அண்டாமல் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். பாகற்காயை சாப்பிட்டு வந்தால் சருமத்தில் உள்ள பருக்கள், கருப்பு தழும்புகள், ஆழமான சரும தொற்றுகள் ஆகியவை நீங்கும். பாகற்காயை சாறு எடுத்து அதனுடன் எலுமிச்சை சாறை கலந்து தினம்தோறும் வெறும் வயிற்றில் 6 மாதம் அருந்தி வந்தால் கண்கூடாக பலனை காணலாம். டைப் 2 நீரிழிவு நோயாளியை எதிர்கொள்ள சிறந்த மருந்தாக பாகற்காய் சாறு பயன்படுகிறது. பாகற்காயில் உள்ள ஒரு வகை வேதிப்பொருள் இன்சுலின் போல செயல்பட்டு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறது. பாகற்காயில் ஃபைபர் எனப்படும் நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் அது செரிமானத்திற்கு மிகவும் உதவுகிறது. இதன் காரணமாக உணவு நன்றாக செரிக்கப்பட்டு கழிவுகள் எளிதாக வெளியே தள்ளப்படுகிறது. இதன் மூலம் மலச்சிக்கலும் நீங்குகிறது. சிரமமின்றி மலம் கழிக்க முடியும். ஆரோக்கியமான சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பையை பேணுவதற்கு பாகற்காய் மிகவும் உதவுகிறது. சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்குவதற்கும் இது உதவுகிறது. பாகற்காயை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் நீக்கப்பட்டு இதய நோய் எளிதில் வருவதை தடுக்கிறது. புற்றுநோய் பல்கி பெருகுவதையும் பாகற்காய் தடுக்கிறது. உடலின் வளர்சிதை மாற்றத்தை சரி செய்யும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாகற்காயில் அதிகமாக நிறைந்துள்ளன. மிகவும் முக்கியமாக உடலின் செரிமான மண்டலத்தை நன்றாக தூண்டி நல்ல செரிமானத்தை உண்டாக்குகிறது. இதனால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு வேகமாக உடல் எடையை குறைக்கவும் பயன்படுகிறது. பாகற்காயில் எண்ணற்ற பயன்கள் இருக்கிறது. எனவே இதை தவறாமல் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நன்றி. தமிழ் வளர்ப்போம்.